இந்த படம் நிச்சயமா சூர்யா சாருக்கு ஒரு கம்பேக்கா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சூர்யா கதை தேர்வு எப்பவுமே நல்லா பண்ணுவாரு. ம். ஒரு 1, 2 படங்கள் எப்பவுமே எவ்வளோ பெரிய ஸ்டாரா இருந்தாலும் மிஸ் ஆகும். அது வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. பொதுவா பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து வெரைட்டியான ஃபிலிம்ஸ் தேர்வு பண்ணார். நீங்க காக்கா காக்கா ஆகட்டும், ஏழாம் அறிவு ஆகட்டும், வாரணம் ஆயிரம் ஆகட்டும், அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம சூரரை போற்று, ஜெய் பீம் இப்படி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வித்தியாசமான படங்களா இருக்கும். ஆக்ஷனும் இருக்கும், கமர்ஷியலான எலிமெண்ட்ஸும் இருக்கும், ஆனால் அதுக்குள்ள கதையும் இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எப்போவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ கருப்பு படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு கருப்பு சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓகே. கேரக்டரில் அவர் நடிச்சிருக்காரு. ம். இப்போ இது எப்படின்னா எல்லை சாமி, இந்த ஊரை காவல் காக்கிற சாமி, இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னும் போது நிச்சயமாக அந்த கேரக்டரில் ஒரு பவர் இருக்கும். எப்போவுமே அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு ஆக்ஷன் படத்துக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் அந்த கேரக்டரே உள்வாங்கி இருக்கும். அதனால் ஈஸியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சூர்யா சாருக்கு வந்து வில்லேஜ் சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆறு, வேலு, சிங்கம் இதெல்லாம் ஆமா. பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஆப்ட் ஆகும். வில்லேஜ் படம்னா சூர்யாவுக்கு ரொம்ப ரொம்ப